சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன மனோஜ் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹிணியும் வந்துருவாங்க. அப்போ மனோஜ் ரவி கிட்ட கேட்பாங்க, ரவி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? உன் மாமனார்கிட்ட சொல்லி எனக்காக பணம் அரேஞ்ச் பண்ணி கூட ஒரு 70 லட்சம் எனக்கு கிடைச்சா போதும், நான் மீதியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதும் ரவி டென்ஷன் ஆயிடுவாங்க. அதெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும்? என் மாமனார்கிட்ட போய் டவுரி கேட்குற மாதிரில இருக்கும், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்பாங்க. உடனே ரோஹிணி சொல்லுவாங்க ஸ்ருதி கிட்ட, இல்லை உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இருக்கும்ல, உங்களுக்காக தானே உங்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்சுருக்காங்க, அதுலேருந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்களேன், கடனாக கொடுங்க, நாங்கள் திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்பாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்லுவாங்க, நான் அப்படியெல்லாம் போய் எங்கள் அம்மா அப்பா கேட்டு ஹர்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி இங்கேயே அங்கிள் ஆண்டி ஹர்ட் ஆன மாதிரி எங்கள் அப்பாவை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், அவங்க விஷ் அது அவங்களா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் மனோஜ் புரிஞ்சுக்காம திருப்பி அதே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரவி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்றவாங்க. உடனே மனோஜ் கோவம் வந்துடும். அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம உங்களுக்கு முன்னாடியெல்லாம் வாழ்ந்து காட்டணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ மனோஜ் சொல்லுவாங்க, நான் சந்தோஷ் சார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் முத்துவும் மீனாவும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரும் வீடு வாங்குறத பற்றி பேசுவாங்க. இப்போ முத்து கேட்பாங்க, இந்த மாதிரியே வீடு வாங்கிடுவோமான்னு சொல்லி மீனா கிட்ட கேட்பாங்க. அதுக்கு மீனா சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் வேணாம், பாட்டி ஊரில் இருக்கிற மாதிரி வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து சொல்லுவாங்க, நம்ம கடைசி காலத்தில் நம்ம சொந்த ஊர்லேயே போயிட்டு வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போ கரெக்டாக முத்துவுக்கு ஜீவா கால் பண்ணி பேசுவாங்க, நான் கனடாலேருந்து வந்துட்டேன், நாளைக்கு காலையில் வருவேன், என்னை பிக்கப் பண்ணிக்கங்க அப்படின்பாங்க. அதுக்கு முத்து ஓகே நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்றவாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரவி இந்த மாதிரி நம்மளும் ஒரு வீடு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற வீடு தான் பிடிக்கும், அங்கே தான் நிறையா ஆளுங்க இருப்பாங்க, இந்த மாதிரி தனியாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ரோஹிணி தூங்கி இருப்பாங்க. அப்போ வேகமாக விஜயா வருவாங்க. ரோஹிணி எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. திட்டுவாங்க, என்னடி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா, நீ ஃபோனில் உங்கள் மாமா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட தானே நீ பேசணும், எனக்கு எல்லாம் தெரியும், நீ சரியான ஃப்ராடாக இருக்க, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தரன்னு இழுத்துட்டு வருவாங்க வாசலுக்கு. ரோஹிணி பயந்து போயிட்டு வருவாங்க. வேகமாக இழுத்துட்டு வரும்போதே ரோஹிணி கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. ரோஹிணி ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு பதறி போய் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மனோஜ் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு, என்ன உனக்கு என்ன கெட்ட கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரோஹிணி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஆமாம் அப்படின்னு ஷாக்லேயே உட்காந்துருப்பாங்க. புது வீடு அதான் கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் இப்படியெல்லாம் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பயந்து போய் உட்காந்துருப்பாங்க ரோஹிணி. நெக்ஸ்ட் சீனில் ஜீவா முத்துவோட காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. முத்து என்ன வேலையாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஜீவா சொல்லுவாங்க, போன தடவை இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் வந்தேன், 2 ஃப்ராடுங்க என்னோட பணத்தெல்லாம் வாங்கிடுச்சுங்க 30 லட்ச ரூபாயை, அதனால தான் நான் வேற முடியாமல் போயிட்டு இப்போ அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முத்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.